இன்னைக்கு கிளாஸில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். மேட் ஃபில்லிங்க்கு நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அது மிடில் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த லைன்ஸில் வந்து தின் பைப்பிங் த்ரெட்டை வந்து என்ன பண்ணியிருக்கேன், சூயிங் த்ரெட்டில் வந்து இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? நம்ம லோடிங் பண்ணுவோம்ல, பீட்ஸ் லோடிங், த்ரெட் லோடிங்க்கெலாம் அதே மாதிரி தான் ஒரு இது எம்போஸ்டாக தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இதுலேருந்து ஒரு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இப்படி டூ டூவாக கேதர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இங்கே ஓகேவா? இது எவ்வளோ தூரம் போடணும் அப்படின்னா ஒரு 4 லைன்ஸ் போடணும் இந்த மாதிரி. நம்ம இப்போ போடுறது வந்து எம்போஸ்டு மேட் ஃபில்லிங். இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு எண்டு நாட் போட போகிறோம். நான் ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ண போகிறேன், நான் 2 த்ரெட் யூஸ் பண்ணுறனால மாற்றி மாற்றி கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த கலர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் வந்து எல்லோ கலர் எடுக்கிறேன். இப்போ இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, அதே ஸ்டார்டிங் எங்கே பண்ணமோ ரெட் கலரு அங்கேருந்தே தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம், இதோட மிடில் ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, அதோட மிடிலில் பண்ணுறோம். பக்கத்துலேயே லாக். அதே மாதிரி நீங்கள் இப்படி 6 லைன் தான் போடணுமான்லாம் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு இன்னும் குட்டி குட்டியாக இந்த மேட் வந்து தெரியணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்க அந்த ஒயிட் த்ரெட் வந்து தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம லோடிங் எப்படி பண்ணுறோமோ அதே தான், சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே வந்துட்டு ஒரு எண்டு நாட். இன்னொரு டவுட்டும் வரும், 4 தான் போடணுமா, ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி போடுறோம்ல 4 ஸ்டிச்சு 4 தான் போடணுமா அப்படின்லாம் நம்ம விஷ் தான். அந்த ஒரு 4 போட்டோம்னா அந்த கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம 4 போடுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் என்ன பண்ணுமோ அதே தான் ரெண்டுக்கும். ஃபஸ்ட்டு 2 பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் புரிஞ்சிடும், நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கான்செப்ட் புரிகிற அளவுக்கு தான். அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேறு 5 த்ரெட் வேறு நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அந்த 5 த்ரெட்லேயும் படாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள்.
அதே மாதிரி இது வந்து கேப் வந்துடக்கூடாது. இப்போ நம்ம இங்கே போடுறோம் இல்லையா, அங்கே வந்து நம்மளுக்கு கேப் வராமல் அந்த ஒயிட், அதாவது இந்த ஒயிட் இது தெரியாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நம்ம இங்கே எத்தனை ஸ்டெப் பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி முடிக்கும் போது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி முடிங்க. ஷேப் வந்து மாறிடக்கூடாது. நான் ஒரு 3 லைன்ஸ் போட்டேன், எனக்கு இது கவர் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் 3 லைன்ஸோடு நான் இதை முடித்து ஒரு 2 நாட் போட்டுக்கிறேன். இதை சுற்றி இப்போ பீட்ஸ் போட போகிறோம். இதை சுற்றி இப்படி உள்ளே வந்துட்டு தெரியாத மாதிரி நாட் போட்டுருங்க. ஓகேவா? பேடட் மேட் ஃபில்லிங். தேங்க்யூ.